வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிராமத்திலிருந்து வர மக்கள் இந்த பங்குச்சந்தையை பற்றின எந்தவித பின்புலமும் பேக்ரவுண்டும் இல்லாமல் முதல் தலைமுறையாக யாரெல்லாம் இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வராங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை போக்கணும், பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயங்களை பற்றி நாம் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற சேனல். ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நாம் இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, மேனுவலாகவே நம்மளுடைய ட்ரேடிங் டெர்மினலில் நாம் எங்கே அக்கௌண்ட் வச்சுட்ருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைசா அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை கொட்டாக் நியோ புரோக்கராக இருக்கலாம், நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐஏஎஃப்எல்லாக இருக்கலாம், நிறைய புரோக்கர்ஸ் வச்சுட்ருக்கோம். நம்ம என்ன புரோக்கர்ஸில் நாம் அக்கௌண்ட் வச்சுட்ருக்கோமோ அவங்களோட ட்ரேடிங் டெர்மினலில் அவங்க என்ன சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம் அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா, ஆப்ஷனை செல்லிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற டெர்மினலில் நாம் மேனுவலாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஷன் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன டைமுக்கு என்ட்ரி ஆகணும், என்ன டைமுக்கு எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் போடுறது, டார்கெட் போடுறது, இது எல்லாமே நாம் மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் இது வரைக்கும் இருந்த ட்ரேடிங் மெத்தடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே மாற போகிறது கிடையாது, உங்களுடைய அக்கௌண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. நாம் பண்ணக்கூடிய வேலையை சிஸ்டம் பண்ண போகுது. சிஸ்டம் எது பண்ண போகுது அப்படின்னா, ஒரு ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். நிறைய ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. குவான்மேன் இருக்குது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கோ டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ட்ரேட்ரான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மு அதெல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா நிறைய பேர் வந்து கால்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலில் உங்களுடைய ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க செபியில் சொல்லி எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதன் பிரகாரம் தான் வந்து அந்த ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரன் ஆக போகுது. இப்போ நாம் ஏன் குவான்மேன் அப்படிங்கிற ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர், நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே நாம் போயிட்டு அவரை அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா அவர் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது, உள்ளூர்கார் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. மீதி இருக்கிற ஆல்கோ பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நார்த் இண்டியன்ஸோடது. நம்ம ஃபோன் பண்ணோம் அப்படின்னா ஒன்று அவன் இங்கிலீஷில் பேசுவான், இல்லை ஹிந்தியில் பேசுவான். நாம் சொல்கிற விஷயம் அவனுக்கு புரியாது, அவன் சொல்கிற விஷயம் நமக்கு புரியாது. கஸ்டமர் கேருமே கூட இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த குவான்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாருமே கஸ்டமர் கேரில் ஃபோன் எடுக்கிறவங்க எல்லாமே நம்ம தமிழ் பீப்புள் தான். ஸோ நம்ம நம்பிக்கையாக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தோன்னா குவான்மேனை செலக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற ஆல்கோ பிளாட்ஃபார்மில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் அப்படிங்கிறது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப கம்ப்யூட்டரில் ஃபெமிலியராக இருக்கணும். ஸோ சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும், கோடிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். A+B² அப்படிங்கிற மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி வந்து பார்த்தினாக்கா அவங்க வந்து கோடிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாராலையும் கோடிங் பண்ணுறது ரொம்ப 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 கடினம், நம்மள மாதிரி சாதாரணமான மக்கள்கிட்ட. ஸோ இதுவே குவான்மேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து நம்ம அதில் கோடிங்காக கொடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்மளோட ட்ரேடிங் டெர்மினலில் சார்ட்டை நம்ம எப்படி பார்த்தோமோ, நம்மளோட கேண்டில்ஸ்டிக்கை எப்படி பார்த்தோமோ, மேனுவலாக நம்மளோட ட்ரேடிங் டெர்மினலில் பேஸ்கெட்டில் போய்ட்டு நம்மளுடைய ஆர்டர்லாம் எப்படி கிரியேட் பண்ணமோ, பல்க் ஆர்டர்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணமோ, அதே போல் ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் மூலயமாவே நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த குவான்மேன் அப்படிங்கிற ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்மளால் வந்து ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ண முடியும். அதே போல் இவங்களுடைய நோக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுடைய மெயின் ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேணாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நூற்றுக்கணக்கான இண்டிகேட்டர்ஸுமே வந்து அவங்க அதில் இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் வந்து நிறைய புரோக்கர்ஸாக கூட அவங்க டைப் வச்சு இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியுமே இந்த குவான்மேன்ற ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்மளால் பண்ணிக்க முடியும். மீதி இருக்கிற ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எல்லாமே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் உங்களால் வடிவமைக்க முடியுமே தவிர, ஸோ ஆப்ஷன் பையிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எதையுமே வந்து உங்களால்
வடிவமைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குவான்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ண முடியும். எவ்வளோ நாள்லேருந்து நமக்கு டேட்டா இருக்கோ என்எஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டேட்டா பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா பேப்பர் ட்ரேடும் பண்ண முடியும், உங்களால் லைவ் ட்ரேடும் பண்ணிக்க முடியும். பேப்பர் ட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ இதை நான் வந்து லைவில் அப்படியே என்னோட ரியல் மணியில் நான் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே லைவ் மணியில் டிப்ளாய் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு வாரம் 10 நாள் வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட்டில் என்னோட பேப்பர் டெஸ்ட்டில் நான் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மணியில் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த குவான்மேன் அப்படிங்கிற ஆல்கோ பிளாட்ஃபார்மில் நம்மளால் இதை பண்ணிக்க முடியும் நண்பர்களே. ஸோ எப்படி நம்ம இதை கோடிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதனால் வந்து நம்ம ஏன் வந்து ஆப்ஷன் செல்லிங்கோ ஆப்ஷன் பையிங்கோ நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமா பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எடுக்கிற என்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஸ்ட்ராட்டஜியை 9:20க்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 9:20க்கு நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து ரியல் ஸ்ட்ராட்டஜியோட ஹெட்ஜு. அப்படிங்கிறப்போ நம்ம ரியலாக வந்து மேனுவலாக ட்ரேட் பண்ணும்போது நம்மளால் எல்லா நாளுமே கரெக்டாக 9:20க்கு ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஒன்று 5 நிமிஷம் முன்னாடி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், இல்லைனா கொஞ்சம் லேட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்போ தான் வேலை இருந்திருக்கும், அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்திருக்கா, நம்ம மொபைலில் பேட்டரி இருந்திருக்கா, நம்ம எங்கேயாவது பிஸியாக இருந்திருப்போம், இல்லை மறந்துருப்போம். ஸோ அதனால் வந்து நம்மளால் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி கரெக்டாக 9:20க்கு என்ட்ரி அப்படிங்கிறது என்ட்ரி பண்ண முடியாது. அதே போல் ஸ்டாப் லாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரிக்குமே ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகும்போது அதுக்கு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோமோ அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாப் லாஸை வந்து எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி ஸ்டாப் லாஸை இமீடியட்டாக நம்மளால் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இதே ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னா 9:20க்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி ஆகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக 9:20 1 செகண்ட் 2 செகண்டில் அந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆனால் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டருமே உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலில் பிளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது டார்கெட்டுமே அப்படி தான். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் டைம் பேஸ்டு டார்கெட்டாக வச்சுருக்கலாம், இல்லை இப்போ பாயிண்ட் பேஸ்டு டார்கெட்டாக வச்சுருக்கலாம், இல்லை பர்சன்டேஜ் பேஸ்டு டார்கெட்டாக வச்சுருக்கலாம். எல்லாமே சரி. குவான்மேனில் ஒரு பெரிய ஃபெசிலிட்டியே என்னென்னா நீங்கள் எப்படி வேணாலும் டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் பேஸ்டு டார்கெட்டாகவும் வைக்கலாம், பாயிண்ட் பேஸ்டு டார்கெட்டாகவும் வைக்க முடியும். ஸோ இல்லை உங்களுடைய இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸில் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸை மூமெண்ட்டை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ்லேயும் உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்க முடியும், உங்களோட டார்கெட்டை வச்சுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் டார்கெட்டுமே கூட டைம் பேஸ்டு கொடுத்துட்டீங்க, எனக்கு வந்து எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் எனக்கு எக்ஸிட் ஆகிடும்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து எக்ஸிட் பண்ணிடும். அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு அடுத்த ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் கண்டிஷன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாகவே ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பண்ணுறதுனால அது பண்ணுற வேகத்துக்கு நம்மளால் மேனுவலாக ட்ரேட் பண்ணவே முடியாது. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை நீங்கள் 9:20க்கு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சிஸ்டத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ப்ராஃபிட் போனாலும் சரி லாஸ் போனாலும் சரி அது பாட்டு ட்ரேட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை பார்க்கவே மாட்டீங்க. பட் அதே நேரத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னென்னா நம்ம கொடுத்துருவோம் கண்டிஷன்ஸு. ஸோ எடுக்கிற ட்ரேடு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸோடு தான் இருக்குது, டார்கெட்டோடு தான் இருக்குது. ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுது, இல்லை டார்கெட் ஹிட் ஆக போகுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜிஸுமே கோடிங்குமே கூட பார்த்தோன்னா நமக்கு என்ன நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்கோ எவ்வளோ லாஸை நம்மளால் வந்து தாங்கிக்க முடியுமோ அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம வந்து அதில் கேபிட்டலையுமே லாட் சைஸையுமே நம்ம டிப்ளாய் பண்ணியிருப்போம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்காங்களான்னா கிடையாது. எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாவோ இருக்கலாம், இல்லை வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடியங்களா இருக்கலாம், இல்லை நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து பகலில் தூங்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஸோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னாக்கா அவங்க 10 to 5 மணி வரைக்கும், அவங்க 9 to 5 மணி வரைக்கும் அவங்க வேலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களால மார்க்கெட்டை பார்க்க முடியாது, அந்த சிஸ்டத்தை பார்க்க முடியாது, அந்த நேரத்தில் மொபைலை பார்க்க முடியாது. சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளே கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல எல்லாருமே அவங்களால வந்து ட்ரேடை பண்ண முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் வடிவமைச்சிட்டு நீங்கள் அதுக்கு வந்து லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணும்போது கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணுமானா கிடையாது. எல்லா புரோக்கர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாமே நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சிடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரை ஆனில் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுடைய மொபைலை ஆனில் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மொபைல் இன்டர்நெட்டை ஆன்லேயே வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இந்த சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதில் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்னென்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
அப்படின்னாக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். சில புரோக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் லாகின் பண்ண முடியுது. சில புரோக்கர்ஸில் வந்து 7:30 மணிக்கு மேலே தான் லாகின் பண்ண முடியுது. எல்லா புரோக்கர்லையுமே மார்னிங்கே நீங்கள் லாகின் பண்ணிடலாம். நீங்கள் என்ன புரோக்கர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன டைமில் லாகின் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக 8 மணிக்கு மேலே எல்லா புரோக்கர்லையுமே உங்களால் லாகின் பண்ண முடியும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக லாகின் பண்ணியிருக்கணும். உங்களுடைய குவான்மேன் அக்கௌண்ட்டை உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினல் லாகின் பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. உங்களுடைய குவான்மேன் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலை ஆனில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய லேப்டாப்பை ஆனில் வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிலாம் இருக்கிறதுனால அது சரியான நேரத்தில் ட்ரேட் எடுத்துரும், சரியான நேரத்தில் எக்ஸிட் பண்ணிடும். இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் கேட்கலாம் சந்தேகம், சார் சப்போஸ் ஏதாவது டெக்னிக்கல் கிளிட்ஜ் வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பாருங்கள், இது எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து குவான்மேனில் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நாம் அதில் கோடிங்காக கொடுத்துட்டோம். லாகின் பண்ணுறது மூலயமா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி 9:20க்கு நமக்கு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா 9:20க்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலுக்கு உங்களோட ட்ரேடிங் ப்ரோக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போயிடும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த அடுத்த மணியில் இல்லை இந்த மணியில் இதை எனக்கு செல் பண்ணு, இதை பை பண்ணு அப்படிங்கிற கமாண்ட் வந்து உன்னோட ப்ரோக்கருக்கு போயிடும். உன்னோட ப்ரோக்கர்லேருந்து அப்படியே ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படியே பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்மேனுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்படி தான் இந்த ட்ரேட் நடக்கும். அது பையிங்காக இருந்தாலும் சரி, செல்லிங்காக இருந்தாலும் சரி. இப்போ என்ன அப்படின்னா குவான்மேன் அக்கௌண்ட்டு இன் பிட்வீனில் வந்து உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டு, இந்த பக்கம் எக்ஸ்சேஞ்சு, இது மூணும் மைக்ரோ செகண்ட்ஸில் சிங்க் ஆகி தான் ஒரு ட்ரேடு நடக்கும். ஒரு வேளை எனக்கு குவான்மேனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, டெக்னிக்கல் கிளிட்ஜ் ஆகிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, குவான்மேன்லேருந்து சிக்னல் உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலுக்கு வரவே வராது. அப்போது அன்றைக்கி ட்ரேடு நடக்கவே நடக்காது. ஸோ உங்களுடைய கேபிட்டல் ஆல்வேஸ் சேஃபு, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார், குவான்மேன் அக்கௌண்ட்டு வந்து நல்லா இருக்குது, அதில் எந்த டெக்னிக்கல் கிளிட்ஜுமே கிடையாது, என்னுடைய ப்ரோக்கரில் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக குவான்மேன்லேருந்து சிக்னல் உன்னோட ப்ரோக்கருக்கு வரும்போது உங்களுடைய ப்ரோக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை அக்செப்ட் பண்ணலை, ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இல்லை அங்கே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா குவான்மேன்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஐவிஆர் கால் உங்களுடைய ரெஜிஸ்டர் ஃபோனுக்கு வரும். ஸோ எப்படின்னா உன்னோட ப்ரோக்கர் வந்து என்னோட சிக்னலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, என்னன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயுமே உங்களுக்கு ட்ரேடு நடந்திருக்காது. நீங்கள் ஒர்க்லேயே இருந்தாலும் உங்களால் அந்த ஐவிஆர் காலே எடுக்க முடியலனாலும் உங்களுக்கு ட்ரேட் நடந்திருக்காது. ஸோ அப்போயுமே உங்களுடைய கேபிட்டல் சேஃபாக தான் இருக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சரிங்க சார், ட்ரேடு எடுத்து முடிச்சிருச்சு என்னோட ட்ரேடிங் டெர்மினலு, அதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்கா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வடிவமைக்கலை. உன்னோட ட்ரேட் குவான்மேன்லேருந்து உயர்ந்து ஒரு பையிங்காக இருந்தாலும் சரி, செல்லிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆன அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் உன்னோட ட்ரேடிங் டெர்மினலில் பிளேஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவான்மேனில் வந்து இஷ்யூவே ஆனாலுமே கூட, அங்கேருந்து சிக்னல் வராமையே போனாலும் கூட, நீங்கள் போட்ட ஸ்டாப் லாஸுக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் அடித்து முடிச்சிடும். இல்லை அந்த டைம் பேஸ்ட் என்ட்ரியில் எக்ஸிட் ஆகிடும். எனிவே உங்களோட கேபிட்டல் இங்கே சேஃபாக தான் இருக்க போகுது. அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்எஸ்சியில் வந்து நமக்கு டெக்னிக்கல் கிளிட்ஜ் வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஆல்வேஸ் என்எஸ்சியில் டெக்னிக்கல் கிளிட்ஜ் வந்தால் நமக்கு எந்த ட்ரேடுமே நடக்காது. அது மேனுவலாக பண்ணாலும் சரி, ஆல்கோவில் பண்ணாலும் சரி, அதனால் ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் செல்லிங்லாம் பண்ணுறவங்க, ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணுறவங்க எல்லாருமே டைம் பேஸ்டு என்ட்ரி, ஸ்டாப் லாஸு டார்கெட்டோடு பண்ணும்பொழுது அது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க டைம் ஆஃப் என்ட்ரி அண்ட் டைம் ஆஃப் எக்ஸிட்டு ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் மேனுவலாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது நண்பர்களே. இப்போ வந்து ஒன்ஸு வந்து நீங்கள் குவான்மேன் மூலியமா நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே, ஆல்கோ ட்ரேடிங் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னாவே, நீங்கள் ஒரு லாட்டை கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ட்ரேட் எடுக்கவே மாட்டீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஆல்கோவில் ட்ரேட் பண்ணி பழகி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மேனுவலாக ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஏன் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறது கிடையாதுன்னா, நம்ம ஆதி காலத்தில் பண்ண அதே மிஸ்டேக்கை நம்ம இன்றைக்குமே பண்ணுவோம். சரியான டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம், சரியான ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா இயர்லியாக வெளியில் வந்துடுவோம், இல்லை இயர்லியாக என்ட்ரி எடுத்துருவோம், ஒரு ஸ்டாப் லாஸை தள்ளி போடுவோம், ஸ்டாப் லாஸை எடுத்து விடுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் பண்ணுவோம். இந்த எல்லா மிஸ்டேக்குமே திரும்ப 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 செஞ்ச தப்பே செஞ்சு நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு லாட்டு கூட எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாலுமே ஒரு லாட்டு கூட நான் இன்றைக்கி மேனுவலாக பண்ணுறது கிடையாது. எல்லாமே என்னோடய குவான்மேன் அக்கௌண்ட் மூலயமா மட்டும்தான் பண்ணுறேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னோட மைண்டில் தோன்ற விஷயத்தை எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒத்து வரும்போது தான் என்னோடய லைவ் மணியில் நான் ட்ரேட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியுமே என்னோட சப்ஸ்கிரைபரான உங்களுக்குமே நான் கொடுக்குறேன் நண்பர்களே. ஸோ அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இண்டெக்ஸில் வந்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. ஸோ குவான்மேனில் எப்படி வந்து நீங்கள்
ஆல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கோடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா, நிஃப்டியில் வந்து நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் ஷேடல் வந்து பார்த்தோன்னா 2 ஆஃப் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சென்செக்ஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் சென்செக்ஸில் சம் பையிங் ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நான் அந்த ஆப்புக்குள்ளார கொடுத்துருக்கேன். 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே. உங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கணும். தமிழில் நானே இண்டிவிஜுவலாக கோட் பண்ணணும். ஸோ என்னோட நாலேஜ் எல்லாமே நான் வந்து ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட ஆப்போட லிங்க்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே. அது பெய்டு கோர்ஸ் தான், அது ஃப்ரீயான விஷயங்கள் கிடையாது. அதை நான் திரும்பவும் சொல்லிட்டேன். பெய்டு கோர்ஸ் 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். அட்வான்ஸ் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ அடங்கின வந்து ஒரு கோர்சஸையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 9 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கோ ட்ரேடிங், அட்வான்ஸ் ஆப்ஷன் செல்லிங் அண்ட் ஆப்ஷன் பையிங் ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டு 2 பார்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். இந்த அட்வான்ஸ்டு ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஒரு 13 வீடியோவும், ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 9 வீடியோவும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் தமிழில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாது, எப்படி கோடிங் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது மூலயமா நாம் மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் பற்றின வியூஸை, ஸோ அந்த சார்ட் ஷேரிங்லேருந்து நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த ஆப் மூலயமா தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவ் கிளாஸும் வரப்போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் கோர்சஸ் வாங்கின நண்பர்கள் இருக்கீங்களோ எல்லா நண்பர்களுக்குமே டவுட் கிளியரிங் செஷனாக கிளாஸ் எடுக்க போகிறது கிடையாது. லைவில் வந்து டவுட் கிளியரிங் செஷனாக நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம் நண்பர்களே. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயிலை செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.